அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தர். விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி என்ற தளத்தின் வாயிலாக இன்றைய இளைஞர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு கோணத்தில் பல்வேறு வகையான பொது அறிவு தகவலை நான் திரட்டி வழங்கி வரேன். தினமொரு பயனுள்ள தகவல் என்கின்ற தலைப்பில் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பயனுள்ள தகவல் எதை பற்றி அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை பற்றி. தூத்துக்குடி மாவட்டம் எதுக்காக நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, நேற்று பைசன் அப்படிங்கிற திரைப்படத்தை நான் பார்த்தேன். இந்த பைசன் அப்படிங்கிற திரைப்படம் மிகச்சிறந்த ஒரு நல்ல திரைப்படம். இந்த திரைப்படமானது எதிர்மறையான விமர்சனம் செய்து அந்த திரைப்படத்தை ஓட விடக்கூடாது அப்படின்னு நிறைய கெட்டணத்தோடு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. இப்போ அந்த சமூக வலைதளங்களில் அந்த பதிவுகளை பார்த்து எனக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, இந்த படத்துக்கு ஏன் அப்படி போயிட்டு இப்படி விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு அந்த படத்துக்கு போனேன். போன பிறகு தான் அந்த பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது, இப்படி ஒரு அருமையான திரைப்படத்தை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். சமூக வலைதளங்களில் வரும் எதிர்மறையான விமர்சனத்தை பார்த்து மெய்யழகன் அப்படிங்கிற திரைப்படத்தை நான் பார்க்கல. வலைதளங்களில் அந்த படத்தை நெகட்டிவாக நிறைய விமர்சனம் பண்ணாங்க. மெய்யழகன் அப்படிங்கிற திரைப்படம், அந்த திரைப்படத்தை ஓடிடியில் பார்த்த பிறகு இப்படி ஒரு திரைப்படம், அந்த படம் தெலுங்கு படம் ஓடுது, கன்னட படம் ஓடுது, மலையாள படம் ஓடுதுன்னு நம்ம குறை சொல்கிறோம். ஆனால் இப்படி ஒரு நல்ல படம் மெய்யழகன் அப்படிங்கிற திரைப்படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. இந்த சமூக வலைதளங்களில் எதிர்மறையான விமர்சனத்தை பார்த்து அந்த படத்தை நான் நிராகரிச்சிட்டேன். சரி, அதே மாதிரி இந்த படமும் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம போய் அந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ ஒன்ஸ் போய் பார்க்கலாம். பொதுவாக மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்தாவே சோசியல் மெசேஜ் ஏதாவது ஒன்று இருக்கும். குறிப்பாக அதாவது ஜாதின்னு மட்டும் பார்க்காம சாதிக்க நினைக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது ஜாதின்னு சொல்லி அவரை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அடைக்கிறாங்க. அப்படி அடைக்கக்கூடாது. அதனால் இப்போ இந்த பைசன் அப்படிங்கிற திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படமாக அமைஞ்சது. இந்த திரைப்படத்தை எதிர்மறை விமர்சனம் செய்து தடுக்க பார்க்குறாங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த விமர்சனத்தை நான் இந்த பதிவின் மூலம் செய்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த திரைப்பட விமர்சனம் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பதிவில் என்னால் முடிந்த பொது அறிவு தகவல் எந்த அளவுக்கு திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி நான் தரேன். இப்போ பொதுவாக மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய கேரியர் பரியேறும் பெரும்பால் தொடங்கி வாழை வரை சமூக மாற்றத்துக்கு தேவையான அரசியல் ஜனரஞ்சக கதைகளை அமைத்து நல்ல மெசேஜ், சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர். குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கின்ற வட்டார மொழியை, அதாவது தமிழில் பல தமிழ் இருக்குது. சென்னை தமிழ் இருக்குது, மதுரை தமிழ் இருக்குது, கோவை தமிழ் இருக்குது, நெல்லை தமிழ் இருக்குது. அது மாதிரி நெல்லை தமிழ் மக்களின் வட்டார மொழியை, தென் மாவட்ட மக்களின் வாழ்வியலை படைப்பின் வாயிலாக வெளிப்படுத்தி வருகிறார் தோழர் மாரி செல்வராஜ் அவர்கள். பைசன் அப்படிங்கிற திரைப்படமானது தூத்துக்குடி மாவட்டத்தின் பின்னணியில் எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை திரைக்கதையாக அமைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். இப்போ தூத்துக்குடி மாவட்டம்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடி மாவட்டமானது தென் பகுதியில் காணப்படுகிற ஒரு மாவட்டம். மொத்தம் 38 மாவட்டத்தில் இதுவும் ஒரு மாவட்டம். இந்த தூத்துக்குடி மாவட்டமானது தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில் இயற்கையாக அமைந்த துறைமுகம் இருக்குது. இந்த துறைமுகத்தை வைத்து தான் ஆசிய பகுதியில் இருக்கிற வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கப்பல் சேவை இந்த தூத்துக்குடி துறைமுகம் வாயிலாக தான் நடைபெறுது. அதனால் தூத்துக்குடிக்கு தமிழகத்தின் நுழைவாயில் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மொத்தம் 10 மாநகராட்சி இருக்குது. 10 மாநகராட்சியில் தூத்துக்குடி மாநகராட்சியும் ஒன்று. இது மாநகராட்சி எப்போ ஆனது அப்படின்னா
2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாநகராட்சி அந்தஸ்து பெற்றது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சியின் பொழுது தூத்துக்குடி நகரமானது மாநகராட்சியாக மாறியது. இப்போ தூத்துக்குடிக்குன்னு சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குது. தமிழகத்தின் நுழைவாயில்ன்றோம், தென்னிந்தியாவின் நுழைவாயில்ன்றோம். அடுத்தது பார்த்தோம்னா திருமந்திர நகர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முத்து நகர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. இப்போ இந்த திருமந்திர நகர் எப்படி வந்தது அப்படின்னா, ராமாயணத்தில் புராணங்களில் இந்த தூத்துக்குடி நகரானது இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக ராமாயணத்தில் வந்து ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு இலங்கைக்கு போயிடுறாரு. அப்போ இந்த தூத்துக்குடி பகுதியில், வனப்பகுதியில் ராமர் வந்து தவம் இருக்கிறாரு. தவம் இருக்கும்போது மந்திரத்தை உச்சரிக்கிறாரு. அப்படி உச்சரிக்கும் பொழுது அலைகளுடைய சத்தம் அதிகமானதுனால அலைகள் வந்து சத்தம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆணையிடுறாரு. கடல் வந்து நிசப்தமாக இருக்கணும், சத்தம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஆணையிடுறாரு. அப்போ தான் அந்த பகுதியில், தூத்துக்குடி பகுதியில் அலைகள் வந்து அதிகம் இருக்காது, அமைதியாக இருக்கும். இதுக்கு ஒரு பின்னணி இப்படி சொல்கிறாங்க. அதனால் அந்த பகுதியில் இவர் மந்திரம் உச்சரித்தனால தூத்துக்குடிக்கு திருமந்திர நகர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா முத்து நகர் அப்படிங்கிற ஒரு பேர். இப்போ முத்து நகர் அப்படிங்கிற பேர் எதுக்கு வந்தது அப்படின்னா, அந்த காலத்தில் பரதவர் அப்படிங்கிற இன மக்கள் தூத்துக்குடியில் அதிகமாக வாழ்ந்து வந்தாங்க. பரதவர் மக்களுடைய குலத்தொழில் என்னன்னு பார்த்தா மீன் பிடித்தல் மற்றும் முத்து எடுப்பது அவங்களுடைய குலத்தொழில். அந்த முத்து குளித்தல் அதிகம் ஈடுபட்டதுனால இந்த நகருக்கு முத்துக்குளித்துறை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. பின்னால் அது வந்து முத்து நகர் அப்படின்னு சிறப்பு பேர். இப்போ எக்ஸாம்பிளில் கேட்பாங்க, முத்து நகர் என்று அழைக்கப்படும் நகர் எது அப்படின்னு. அதுக்கு ஆன்சர் வந்து தூத்துக்குடி. இப்போ முத்து நகருங்கும் போது முத்து நகர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ரயில் சர்வீஸு, தொடருந்து சேவையானது சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு இருக்குது. முத்து நகர் விரைவு வண்டியானது சென்னையிலேருந்து சர்வீஸ் இருக்குது. இப்போ எல்லாம் நீங்கள் மனசில் பதிவு வைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னா, உப்பு உற்பத்தியில் ஆசியாவிலே அதிக உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடி மிகச்சிறப்பாக திகழ்கிறது. அது மட்டும் இல்லை, சுடுமண் அமைப்பில், சுடுமண் இருக்கு இல்லையா, அதாவது மண்பாண்டங்கள் அதிகம் செய்கிற இடம் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, மெக்ரூன் அப்படிங்கிற ஒரு இனிப்பு வகையான பதார்த்தம் புகழ்பெற்ற ஊராக தூத்துக்குடி திகழ்கிறது. இதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கும் பொருட்கள், பெயர்கள், வழிபாட்டு தலங்கள். அடுத்தது பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த சாதனையாளர்கள்னு பார்த்தோம்னா, வரலாற்றில் வீரபாண்டிய கட்டபொம்மன், மகாகவி பாரதியார், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார், இவங்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள். அடுத்தது அரசியல்னு பார்த்தோம்னா தோழர் நல்லக்கண்ணு ஐயா, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லுல்லா, இவங்கெல்லாம் அரசியலில். அடுத்தது நடிகர்னு பார்த்தோம்னா நடிகர் சந்திரபாபு அவர்கள், நடிகர் பார்த்திபன், நடிகர் விவேக், இயக்குனர் மாகிரி செல்வராஜ், இவங்கெல்லாம் வந்து திரைத்துறையை சார்ந்தவங்க. அடுத்தது இலக்கியத்தில் பார்த்தோம்னா உமறு புலவர், கரிசல் காட்டின் தந்தை, இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படும் கி. ராஜநாராயணன், இவங்கெல்லாம் வந்து இலக்கியத்தில் புகழ்பெற்ற சாதனையாளர்கள். அடுத்தது விளையாட்டுத்துறையில் சாதனையாளர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான், மணத்தி கணேசன் அவர்கள். 1995ஆம் ஆண்டு விளையாட்டு வீரருக்கான அர்ஜுனா விருதை பெற்றவர் மணத்தி கணேசன் அவர்கள். இப்போ மணத்தி கணேசன் அவருடைய உண்மையான வாழ்வியலை வைத்து தான் இந்த பைசன் அப்படிங்கிற திரைக்கதையை அமைத்திருக்கிறாரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள். மணத்தி கணேசன் அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு தமிழக கபடி வீரர், அர்ஜுனா விருது வாங்கினவர். இப்போ அர்ஜுனா விருதுன்னு பார்த்தோம்னா, அர்ஜுனா விருது வந்து 1961ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட விருது. இந்த விருதானது விளையாட்டு துறையில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது அர்ஜுனா விருது. இந்த அர்ஜுனா விருதினுடைய பரிசு வந்து ஒரு சான்றிதழ், 15 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு அர்ஜுனா விருது. இதெல்லாம் கண்டிப்பாக கொஷினில் கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம திரைப்படத்துக்கு வரலாம். இப்போ பைசன் படத்துடைய கதை கரு என்ன அப்படின்னா,
மன்னத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் தென் மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை சில சம்பவங்களை பின்னி, அதாவது பல வகையான மலர்களை தொடுத்து ஒரு மாலையாக தருவது போல தென்பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை தொகுத்து ஒரு பைசன் அப்படிங்கிற ஒரு நல்ல படைப்பை இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தந்துக்கிறார். அதாவது கிட்டானுங்கிற கதாபாத்திரம் வந்து வண்ணத்தி கணேசன் அவர்களுக்கான உண்டான பாத்திரம். அந்த கிட்டான் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் துருவ் விக்ரம் அவர்கள் மிகச்சிறப்பாக நல்லா அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அவருடைய எண்ணம் சொல் செயல் அனைத்துமே கபடியில் மட்டும்தான் இருக்குது. அதனால் அவர் வந்து கபடினே இருப்பார். ஆனால் அவருடைய தந்தையாக வேலுச்சாமி அப்படிங்கிற கேரக்டரில் நடிகர் பசுபதி அவர்கள் இதில் சார்பட்டா பரம்பரையில் ரங்கன் வாத்தியாரா பக்கா மாசாக இருப்பார். இந்த திரைப்படத்தில் வந்து பசுபதி அவர்கள் வேலுச்சாமி அப்படிங்கிற கேரக்டரில் கதாநாயகனின் தந்தையாக மிக அருமையாக நடிச்சிருப்பார். படம் ஃபுல்லாக அவருடைய ரோல் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு கதாநாயகன் கிட்டானின் கனவை நனவாக்க பாடுபடுறல பல பேர். அதில் ஒருத்தர் பிடி வாத்தியாராக வர்ற நடிகர் அருவி மதன் அவர்கள். அவர் பிடி வாத்தியாராக மிகச்சிறப்பாக நல்லா நடிச்சுக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த கபடி போட்டியில் பல இயற்கையாகவே பல பிரச்சனைகள் ஏற்படுது. எப்படின்னா, அமீர் வந்து பாண்டியராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வராரு. நடிகர் லால் அவர்கள் கந்தசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வராரு. இவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதாவது ஒரு மனிதன் செய்கின்ற தவறு ஒரு மனிதனுக்கு எப்படி வந்து, இப்போ நான் ஒரு கனவோடு இருக்கிறேன், பிறர் செய்யும் தவறுகளால் என்னுடைய கனவு தடைபடுது. அதை மிக அருமையாக காட்சிப்படுத்துகிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள். அதாவது யாரோ செய்த தவறுக்காக யாரோ ஒருத்தர் வந்து பாதிக்கப்படுறது. அதனால் இந்த படத்தில் என்னுடைய பாட்டம் பூட்டம் செஞ்ச அந்த பட்ட கஷ்டத்தை தான் நான் கதையாக பாடுறேன் அப்படின்னு பாட்டு இது. அந்த பாட்டிலெல்லாம் நல்லா லிரிக்ஸ் எல்லாமே அருமையான லிரிக்ஸு, மிக அருமையான பாடல்களை பின்னணியாக இசை வந்து நிவாஸ் கே பிரசன்னா நல்லா அருமையாக இசையமைச்சுக்கிறாரு. எல்லா பாடல்களுமே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒளிப்பதிவுன்னு பார்த்தோம்னா எழில் அரசு அவருடைய ஒளிப்பதிவு மிக அருமையாக இருக்குது. அதே மாதிரி படத்தில் வந்து கபடி சீன் அதிகமாக இருக்குது. இந்த காட்சிகளில் வந்து நம்மளுக்கு போர் அடிக்காத வகையில் எடிட்டர் சக்தி திரு அவர்கள் மிக அருமையாக எடிட்டிங் பண்ணிக்கிறாரு. திரைப்படத்தில் வந்து எதிர்மறை விமர்சனம்னு சொல்லி நம்ம போய் பார்த்தோம்னா நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. இந்த படத்தோடைய மைய கருத்து என்னன்னா, ஜாதி மத மோதல்கள் இருக்கக்கூடாது, சமத்துவம் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மைய கருத்து. ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மைய கருத்து. அது வந்து இந்த விளையாட்டு கபடி விளையாட்டில் அவர் எப்படி வந்து ஒரு பல தடைகள் அவருக்கு இயற்கையாகவே அமையுது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் விளையாட வந்து எத்தனை சவால்களை சந்திக்கிறாரு, அவர் சோதனைகளை எப்படி சாதனையாக மாற்றுகிறார், அவர் தடைகளை எப்படி தகர்த்து எறிகிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தின் மொத்த காட்சிகளும் அப்படி அமைஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா 16ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து அமெரிக்கா கண்டத்திற்கு நீக்ரோ இன மக்கள் வந்து கப்பலில் கடத்திட்டு போனாங்க அடிமைகளாக. இப்போ ஆடு மாடு மாதிரி சந்தையில் மனிதர்களை வச்சு விலைக்கு வாங்கிட்டு போனாங்க 16ஆம் நூற்றாண்டில். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு 300-400 வருஷ போராட்டம் புரட்சியால் எழுச்சியால் அமெரிக்காவில் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு மனித வடிவில் உருவான தெய்வம் அடிமை ஒழிப்பு முறையை கொண்டு வராரு. அடிமை ஒழிப்பு சட்டத்தை 1860ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் கொண்டு வராரு. அதன் பிறகு அதாவது கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் நிற பாகுபாடால் அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு வந்த மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் ஒரு கனவு காண்றாரு. நான் ஒரு கனவு கண்டேன், ஐ ஹாவ் எ ட்ரீம். என்னுடைய கனவுல என்னுடைய குழந்தைகளும் வெள்ளையின குழந்தைகளும் அமெரிக்க வீதிகளில் 2 குழந்தைகளும் வெள்ளையின குழந்தையும் கருப்பின குழந்தையும் ஒன்று சேர்ந்து விளையாடுவது போல
நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி ஐ ஹாவ் எ ட்ரீம்னு மிகச்சிறந்த ஒரு பேச்சு அமெரிக்காவில் பேசினார். அது இன்றளவும் மிகச்சிறந்த பேச்சாக திகழ்கிறது. அந்த மாதிரி அதன் பிறகு இப்போ ஆப்ரஹாம் ஐயா கண்ட கனவு, மார்ட்டின் லூதர் கிங் கண்ட கனவு நனவானது. எப்படின்னா, பாரக் ஒபாமா அவர்கள் அமெரிக்க அதிபராக 8 வருஷம் இருந்தார். அதாவது 16ஆம் நூற்றாண்டில் அடிமையாக இருந்த ஒரு இனமானது அமெரிக்க அதிபராக, அடிமையான இனம் அதிபராக அளவுக்கு அங்கே வந்து அறிவார்ந்த செயல்பாடுகள் மக்கள் ஈடுபட்டாங்க. அதனால தான் அமெரிக்காவில் பெரும்பாலும் நீங்கள் ஒலிம்பிக் ஆகட்டும், எல்லா போட்டியில் வந்து இப்போ ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட்டில் எதுன்னு பார்த்தா அமெரிக்கா தான் இருக்கும். அதில் என்னென்னா, ஸ்போர்ட்ஸில் எல்லா ஈவெண்ட்டுமே இவங்க வாங்கியிருப்பாங்க. யார்? நிற்கிறோங்கிறது தப்பு, ஒரு அடையாளத்துக்காக நான் சொல்கிறேன். கருப்பின மக்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் அவங்களுடைய உடல் வந்து இயற்கையிலே வந்து ஆஜாகனா பாகுவா பராக்கிரமமாக இருப்பாங்க. அதனால் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஒலிம்பிக் ஹிஸ்ட்ரியில் எடுத்தினாவே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்பர் 1 ஒலிம்பிக்கில் யாருன்னு பார்த்தா அமெரிக்காவாக தான் இருக்கும். அதனால் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, திறமைக்கு மதிப்பு தரணும், மனிதனை மனிதனாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த நாட்டில் ஒரு புரட்சி, மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தோம்னா, ஒருத்தன் திறமையாக இருந்தால் அவன் வந்து எந்த ஜாதி சார்ந்தவன், எந்த மதத்தை சார்ந்தவன், அவனுடைய வீடு எங்கே இருக்குது, அவனுடைய பூர்வீகம் என்ன, அவன் வந்து ஆண்ட ஜாதியா அடிமை ஜாதியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவனை மேலும் மேலும், அதாவது ஒரு மனிதன் திறமையானவனாக இருந்தால் அவனை வந்து மேலும் மேலும் ஊக்குவித்து அவனை வளர விடணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவங்க வந்து அவங்க வளர விடக்கூடாது, இவெல்லாம் வந்து வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க. எழுதப்படாத விதியாக இருக்குது. மகாகவி பாரதியார் வந்து ஒரு பாடலில் சொல்லுவார், நான் ஒரு பூனை வளர்த்தேன், வெள்ளை நிறத்து ஒரு பூனையில் வீட்டில் நான் வளர்த்தேன். அந்த பூனை வந்து 4 வகையாக குட்டி போட்டுச்சு. பாம்பின் நிறம்னு ஒரு குட்டி, பாலின் நிறம் ஒரு குட்டி, கருப்பு நிறம் சாம்பல் நிறத்தில் ஒரு குட்டி, இப்படி ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு நிறமாக இருக்குது. ஆனால் நிறத்தால் தான் அது வேறுபடுது, தரத்தால் வந்து அது ஒன்றாக தான் இருக்குது அப்படின்னு மகாகவி பாரதியார் அவர்கள் பாட்டு எழுதியிருப்பார். வெள்ளை நிறத்து ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ப்பதை கண்டேன் அப்படின்ற பாட்டு. அதாவது நிறத்தால் வேறுபட்டு குணத்தால் ஒன்றுபடுது. அதுதான் மனிதர்களும், மனித இனங்களும் வந்து அந்தந்த இயற்கையை சார்ந்து, வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல கருப்பாக இருக்கிறாங்க, வெயிலே படாத இடத்துல வெள்ளையாக இருக்கிறாங்க. இதுதான் வந்து ஹியூமன் நேச்சர். அதனால் கருப்பின மக்கள், மங்கோலிய மக்கள், காக்கேசியனு, இது நீக்ரோ, இதுதான் வந்து மனித இனம். அதனால் இப்போ நான் சொல்ல வர்றது எதுக்குன்னா, மனித இனம் தோன்றி 4.5 கோடி ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் மற்ற நாடுகள் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம நாட்டில் வந்து பாகுபாடு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வளரவே கூடாதுங்கிற ஒரு பிற்போக்குத்தனமான செயல்பாடு இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் பின்தங்கியே இருக்கிறோம். இப்போ அமெரிக்காவில் ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட்டு வருதுன்னா திறமைக்கு அங்கே மதிப்பு தராங்க, அவங்க ஜெயிச்சு ஃபஸ்ட்டில் வராங்க. நம்ம நாட்டில் இவன் வந்து வளரவே கூடாது அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. பைசன் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன்லாம் எதுக்கு இங்கே வரான், இதெல்லாம் இவனுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தியிருப்பார். அதுக்காக நான் சொல்ல வரேன். இவ்வளோ நான் சொல்கிறது வந்து வெறும் கதைக்காக, திரை விமர்சனத்துக்காக சொல்ல, உள்ளுணர்வோடு சொல்கிறேன். முதல்ல நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் இன்றைய இளைஞர்களுக்கு அவசியம் வேணும். அதனால் நம்ம அவன் இப்படி சொல்லி முதல்ல ஜாதிங்கிற அந்த வட்டத்தை உடைக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் மேலே தெரு நீ கீழே தெருன்னு சொல்கிறோம். அதே வந்து நம்ம நார்த் சைடு போனோம்னா தமிழனாக ஆயிடுறோம். உள்ளூரில் இருக்கிற வரைக்கும் தான் நான் மேலே தெரு நீ கீழே தெரு. வெளியூர் வந்துட்டா தமிழன், வெளிநாடு போயிட்டா நீ இந்தியன். இதுதான் கான்செப்டு. அது தெரியாமல் இப்போ நம்ம போயிட்டு இப்போ துபாயோ சிங்கப்பூரோ இல்லை மலேசியாவோ இல்லை அமெரிக்காவோ இல்லை இங்கிலாந்தோ இப்படி வெளிநாடு போகும்போது நீ ஆண்ட ஜாதியா, நீ அவனா இவனான்னு சொல்லிட்டு அப்படி கேட்பாங்க இல்லையா? யாராவது கேட்பாங்களா? முதல்ல நீ இந்தியன், வெளிநாடு போனால் நீ இந்தியன், வெளி மாநிலம் போனால் நீ தமிழன். அதனால் தமிழன் என்கின்ற அடையாளம் மட்டும் நம்மளுக்கு போதும். அதனால் இந்த பழங்கதைகள் பேசி நான் வந்து அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு அதெல்லாம் விட்டுட்டு, இனிமே வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இனி வந்து
சமத்துவ சமுதாயம் மலர்வதற்கு என்னென்ன செய்யணும், இளம் வயது இளைஞர்களுக்கு ஜாதிங்கிற ஒரு பட்டத்தை அவங்கள போட்டு அதுக்குள்ளே நிறுத்தாமல் அதை உடைச்செறிஞ்சிட்டு சாதிக்க நினைக்கணும்னு சொல்லணும். ஜாதியை மறக்கணும், சாதிக்க நினைக்கணும் அப்படிங்கிறது தான் சமூக பற்றாளர் ஞானச்சித்தனாகிய எனது தாழ்மையான வேண்டுகோள். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒன்று எழுதியிருப்பார். நிறைய இருக்குது, கால நேரத்தை கருதி ஒரு சின்ன இதோட முடிச்சுக்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு, ஜாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடிங்கிறாரு. இந்த 2 வரிகளை வைத்து தான் இந்த ஒட்டுமொத்த திரைக்கதையும் அமைச்சிருக்கிறார். யார்? மாரி செல்வராஜ் அவர்கள். திறமையாக இருக்கிற மனிதனை திறமையை மட்டும் பாரு, திறமைக்கு மதிப்பு கொடு அப்படின்னு சொல்லி திறமைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தரணுன்றார். அதனால் இந்த திரைப்படமானது மிகச்சிறந்த ஒரு திரைப்படம். எதிர்மறையான விமர்சனத்தை பார்த்து நீங்கள் அந்த படத்தை நிராகரிக்காத புறக்கணிக்காதீங்க. அதனால் இப்போ மொத்தம் நம்ம தமிழனுங்கிறத மட்டும்தான், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னாரு நாமக்கல் கவிஞர். அதனால் நமக்கான அடையாளம் அந்த உயர்ந்த ஜாதியோ பட்டியல் சமூகமோ அதெல்லாம் கிடையாது. தமிழன், நம்ம எல்லாம் தமிழர்கள். நமக்கு தமிழ் மொழிங்கிறது தான் அடையாளம். அதனால் தமிழனாக இருப்போம். ஜாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி அப்படிங்கிற கான்செப்டை மையமாக வச்சு இந்த படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருக்கிறாரு. அதனால் இந்த படத்தை, அருமையான திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் நீலம் புரொடக்ஷன் அவர்களுக்கும், அதே மாதிரி இயக்கிய மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், நடித்த நடிகர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இறுதியாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, தோழர் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கிய இந்த பைசன் அப்படிங்கிற திரைப்படமானது சமூக மேன்மைக்காக வேண்டி திரைப்படத்தின் வாயிலாக விதைத்த மாற்றத்திற்கான விதைதான் பைசன் அப்படிங்கிற காலமாடன். பைசன் திரைப்பட குழுவிற்கு சமூக பற்றாளர் ஞானச்சித்தன் சார்பில் பாராட்டுக்களை மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.